Hi guys, so welcome back to my video. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா BIT காலேஜ்ல கரண்ட்ல இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் யாருக்கெல்லாம் இந்த காலேஜ்ல சேரக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லேருந்து போய்க்கலாம். ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு பார்க்கும்போது நம்ம காலேஜில் எப்படி அட்டெண்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்கிறேன். ஸோ நம்ம காலேஜில் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு பயோமெட்ரிக் அண்ட் ஆஃப்டர்நூன் ஒரு பயோமெட்ரிக் வச்சா போதும். ஸோ அதுதான் உங்களுக்கு ஒன் டேக்கான அட்டெண்டன்ஸாக இருக்கும். பட் இப்போ புதுசாக ஹவர்லி அட்டெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மணி நேரத்துக்குமே வந்து அட்டெண்டன்ஸ் போட்டாகணும். அண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு வென்யூலேருந்து இன்னொரு வென்யூக்கு போகணுனாலே வந்து மூமெண்ட் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போட்டு தான் போக முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஏதாவது ஒரு வென்யூக்கு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்லாட் புக் பண்ணியிருக்கணும். அதாவது பிஎஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அந்த போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் இந்தந்த டைம்லேருந்து இந்தந்த டைமுக்கு வந்து இந்த வென்யூவில் நான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் முன்னாடியே புக் பண்ணால் மட்டும்தான் அந்த வென்யூக்கு வந்து போக முடியும். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து இப்போ புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ரூல்ஸ். சோலி முடிச்சு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காலேஜில் மேக்ஸிமம் செல்ஃப் ஸ்டடியாக தான் இருக்கும். லைக் நாளைக்கு ஒரு கிளாஸ் நடக்க போகுது அப்படின்னா அந்த கிளாஸ்க்கான லெக்சர் வீடியோஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து விக்கி பேஜ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதை வந்து பார்த்துட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் டே கிளாஸுக்கு வரும்போது அதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சம்மரி மட்டும் தான் நடத்துவாங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம காலேஜ் வந்து கிளாஸஸ் எல்லாமே நடக்கும். ஸோ நம்ம காலேஜில் வந்துட்டு அகாடமிக்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ்க்கு வந்து ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க. நம்ம காலேஜில் வந்து 20 டேஸாக வந்து பிரிச்சிருவாங்க. ஸோ இந்த 20 டேஸ் வந்துட்டு ஸ்கில்ஸ் அண்ட் அடுத்த 20 டேஸ் வந்துட்டு அகாடமிக்ஸ். ஸோ இப்படி தான் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு கிளாஸஸ் அண்ட் ஸ்கில்ஸ் வந்து போயிட்டுருக்கும். அண்ட் நம்ம காலேஜில் வந்துட்டு பிஎஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் வந்து நிறைய ஸ்கில்ஸ் இருக்கும். லைக் சி ப்ரோக்ராமிங், பைத்தான், நெட்வொர்க்கிங் சொல்லிட்டு நிறைய ஸ்கில்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து அதில் டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். நீங்கள் டெஸ்ட் எழுதி அந்த லெவல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தருவாங்க. அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு இன்டர்னல் மார்க்காகவே எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த பேசிஸில் தான் வந்து உங்களுக்கு இன்டர்னல் மார்க்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓ, நீ அப்படி வரியா? அண்ட் நம்ம காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குரூப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிஎஸ் போர்ட்டல் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கில் முடிக்கிறீங்களோ அவ்வளோ குரூப்பிங் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தருவாங்க. அந்த குரூப்பிங் பாயிண்ட்ஸ் நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு குரூப்பில் போடுவாங்க. நம்ம காலேஜில் மொத்தம் 4 குரூப்ஸ் இருக்குது. குரூப் 1, 2, 3 and 4. ஸோ இந்த பேசிஸில் தான் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம காலேஜில் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த காலேஜில் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜில் வந்து கல்ச்சுரல்ஸ் வந்து அவ்வளோ நடக்காது. அண்ட் இந்த காலேஜில் வந்து ரொம்ப பெரிய காலேஜ். நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வந்து ரொம்பவே அலையிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸை நான் பார்க்குறேன். ஸோ ஓவராலாக இந்த காலேஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலேஜில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு தருவாங்க. அண்ட் இந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு குறையும் இருக்காது. பட் இந்த காலேஜில் நீங்கள் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவில் சொன்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே வந்து டெம்பரவரி தான். ஏன்னா இந்த காலேஜில் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது புதுசாக ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைனா இருக்கிற ரூலை வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி ஏதாவது ரூல்ஸை புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அவ்வளோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி நன்றி நன்றி.